கையில் இருந்த காசை போட்டு விதைத்து வறட்சியால் சம்பா பயிர்கள் கருகியதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் மனநிலையில் இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களுக்கான நிவாரணத்தை அரசு விரைந்து வழங்க வேண்டும் என விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் இல்லைன்னா இங்கே எல்லாமே போய்த்து போகும். இன்றைக்கி இருக்கிற விவசாயி பாதிச்சதுனால அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளி பாதிச்சிட்டாங்க. இந்த இருவரையும் நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் இன்றைக்கி பாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி இறந்த அந்த விவசாயிகளுக்கு தலா ஒரு 10 லட்ச ரூபா அரசு வழங்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயத்துக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா ஒரு 25,000 ரூபாய் எதிர்பார்க்குறோம். விவசாய தொழிலாளி, இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிக்கு நிவாரணமாக தலா ஒரு 10,000 ரூபா வழங்க வேண்டும். மந்திரிங்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த நிலத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கூடிய விரைவில் இந்த நிவாரணம் பொங்கலுக்குள்ளே இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும். இந்த விவசாயங்கிறது இந்த வருஷம் சுத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போன வகையில் எங்களுக்கு பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் இல்லாமல் இருந்தோம். அடுத்தபடி தண்ணி வரும், போக்குவரத்துன்னு இருந்துருந்தோம், அதுவும் சுத்தமாக இல்லை. இந்த வருஷம் பொங்கல் இல்லாமல் போயிடும் இருக்குது. கவர்மெண்ட் இந்த இப்போ வேட்டி சேலை, சக்கரை இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிவாரணமும், இந்த போன வருஷத்துக்குள்ள இன்சூரன்ஸும் இல்லை இந்த வருஷத்துக்குள்ள நிவாரணமோ இன்சூரன்ஸோ ஏதாவது எங்களுக்கு இழப்பீடு விவசாயத்துக்கு கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் பொங்கல் கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும்.